பாத்தீங்கன்னா ஒரு 25 சீட்ல இதே நிலைமைகள் இருக்கு. 49 முதல் ஏறத்தாழ 2000 வரை இருக்கின்ற ஒரு 25 சீட் வந்து அதிமுகவுக்கு இருக்கு. திமுகவுக்கு அந்த மாதிரி இருக்க சீட்டு வரும் 16 சீட்டு அந்த மாதிரி இருக்கு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் 3 ஓட்டுக்கு இப்போ லீடிங்ல இருக்காரு. 3வது ரவுண்டு முடியும் போது அதிலிருந்து 2000 ஓட்டு வரை ஒரு முடிவு முதல் முடிவை நம்ம பார்க்கிறோம். மதுரை மேலூர்ல காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வெற்றி அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கிறோம். ஓகே, தமிழ்நாடு இன்னமும் சமூக நீதிக்கான மண் என்பதனை முதல் வெற்றியாக இது காமிச்சிருக்கு. அதை உண்மையாலுமே நம்ம பாராட்டணும். உண்மையாலுமே தமிழ்நாட்டுல ஒரு ஒரு பொது தொகுதியில ஒரு வேட்பாளரை நிறுத்தி சமூக நீதிக்கான மண் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் அங்க வந்து அவருக்கு அந்த ஊருக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. ஆனா மதுரை மேலூர்ல வந்து நிக்கிறார் விஸ்வநாதன், அவர் வெற்றி பெறுகிறார். தமிழ்நாட்டுல வந்திருக்க முதல் முடிவு இதுதான் நினைக்கிறேன். அதுலயும் வெற்றின்னு அறிவிக்கப்பட்டது இதுதான். அதுலயும் சமூக நீதிக்கான மண் தமிழ்நாடுங்க நிரூபிச்சிருக்காங்க. இதை நம்ம பாராட்டணும். இது உண்மையாலுமே ஒரு சர்ப்ரைசிங்கான. அதை தாண்டி இவர்தான் கடைசி கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. இடுபறி யார போடுறதுன்னு தெரியாம கடைசியில கொண்டு கேண்டிடேட். இந்த எலெக்ஷன் இதுக்கு முன்னாடி இந்த அனைத்து கட்டமைப்பையும் உடைத்து விட்டது. நீங்க ஒரு நம்ம ஒரு எப்படினாங்க ஒரு பல ஆண்டுகளாக இப்படிதான் தேர்தல் நடத்தணும், இப்படிதான் தேர்தலை வெற்றி பெற முடியும்னு இருந்த அனைத்து கட்டமைப்புகளையும் உடைத்து விட்டது இந்த தேர்தல். அதுக்கு முதல் வெற்றி இது ஒரு பெரிய சாட்சியான முக்கியமான ஒரு முடிவு தான் அது. அதுல நம்ம பார்க்கலாம் இந்த எண்ணிக்கையில பொறுத்திருக்கு. அப்புறம் மண்டல வாரியா எண்ணிக்கைகளை நம்ம பார்த்தலாம் குயிக்லி. அதுல இருந்து சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். மண்டல வாரியா நம்ம வந்து குறிப்பா சென்னையிலேருந்து தொடங்கலாம். இதுல 16 இடங்கள்ல 13ல தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வைக்கக்கூடியது பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 13ல தாவேகா முன்னிலை. எக்ஸிட் போல்ஸ், ப்ரீ போல் எல்லாத்துலேயுமே சென்னை கேடிசிசியில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதிலும் கூடுதலாக இருக்காங்க. 3 இடங்களில் இப்போது நிலையில் திமுக முன்னிலை. 13ல தாவேகாவும் 3 இடங்களில் திமுகவும் முன்னிலை அப்படிங்கன்னு பார்க்குறோம். அதில் டீட்டெயில்ஸே பார்த்துலாம். நம்ம வந்து ஒவ்வொரு மண்டலத்தில் அடுத்த மண்டலத்துக்கு போயிட்டாங்க. மேற்கு மண்டலம் 61 அப்படின்னு இவங்க மொத்தமாக எடுத்துக்கிறாங்க. எக்ஸ்டெண்டட் மண்டலம் எல்லாம் சேர்த்து இதில் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மேற்கு மண்டலத்தில் அதிமுக 24, திமுக 6, பாஜக 1, தாவேகா தான் அங்கேயும் கூடுதலாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். 61 இடங்களில் 30 இடங்களில் தாவேகா முன்னிலை வைக்கிறது. கோயம்புத்தூர் அங்கே ஆரம்பித்து தருமபுரி, கிருஷ்ணகிரி வரைக்குமான எக்ஸ்டெண்டட் அந்த தொகுதிகளாக பார்க்கக்கூடியதில் மேற்கு மண்டலத்தில் அதிமுக 24, திமுக 6, பாஜக 1 அப்படின்னு இந்த தொகுதிகளுடைய முன்னிலையை பார்க்குறோம். நம்ம இவ்வளவு விரைவில் இல்லை, சென்னை மண்டலம் அதனுடைய முழுமையான முடிவுகள் இல்லை, இது நம்ம பார்த்துடலாம். ஆனால் குயிக்காக எனக்கு வந்து மற்ற இடத்தையும் பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய டெல்டா மண்டலத்தில் 27 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து கோர் டெல்டாவாக இவங்க பிரிச்சிருக்கிறாங்க. டெல்டா மண்டலத்தில் திமுக 8, தாவேகா 2, காங்கிரஸ் 2, விசிக 2 தொகுதிகளில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். டெல்டா இன்னமும் மற்ற மண்டலங்கள் இருக்கிறத விட கூடுதலாக இவங்களுக்கு இருக்குது. அதேபோல் சிபிஐ, அமமுக, தேமுதிக, மாமக ஆகிய கட்சிகளுக்குமே இங்கே ஒரு முன்னிலை இருக்கக்கூடியதை பார்க்குறோம். மொத்தம் 27 தொகுதிகளில் 9 தொகுதிகள் அதிமுக முன்னிலை. இது வந்து டெல்டா மாவட்டத்தினுடைய டெல்டா கோர் டெல்டாவை நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் திமுக 8, தாவேகா 2, காங்கிரஸ் 2, விசிக 2 தொகுதிகளில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இந்த டெல்டா என்பது நாகப்பட்டினத்தை தொடங்கி திருவாரூர், தஞ்சாவூர், மன்னார்குடி, மயிலாடுதுறை இதெல்லாம் சேர்ந்த இடங்களாக, அதேபோல் தஞ்சாவூர் வரை இருக்கக்கூடியதாக பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக இந்த மண்டலங்களுடைய விரிவான தகவல்களையும் நம்ம பார்க்கணும். அப்போ தான் அதில் எண்ணிக்கைகள் பார்க்க முடியும். ஒவ்வொரு மாவட்டமாக பார்க்கும்போது அது இன்னும் எளிதாக இருக்கும். சென்னை தவிர்த்து வடக்கு மாவட்டத்திலையும் 53 தொகுதிகளில் 23 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். வடக்கு மண்டலம் அப்படிங்கிறது வந்து நம்ம சென்னைக்கு அதுக்கு பிறகு திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் தொடங்கி செங்கல்பட்டு அத்தனையும் சேர்க்கும்போது வடக்கு மண்டலத்தில் அதிமுக 19, திமுக 5 தொகுதிகளில் முன்னிலை. திருவள்ளூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டில் திமுகவுக்கு ஒரு தொகுதியில் கூட முன்னிலை இல்லை. இந்த 3 மாவட்டங்களில் திருவள்ளூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மாவட்டங்களில். அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய 4 தொகுதிகளிலுமே தாவேகா முன்னிலை பெறுகிறது, வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம பார்க்குறோம். சென்னை தவிர்த்த வடக்கு மண்டலத்தில் 53 இடங்கள், அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ மாவட்ட வாரியாக பார்க்கலாம். மத்திய மண்டலத்தில் தாவேகா அதிகம், இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டெல்டா தான் அது மத்திய மண்டலம், அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மாவட்ட வாரியான எண்ணிக்கையை பார்க்கலாம். மண்டல வாரியாக பார்க்கும்போது என்ன புரிதல் வருது?